நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ ப்ரீவியஸ் டே நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு டேவோட லோ ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணாமல் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஓப்பன் ஆனதே ஒரு 80 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து ஸ்டில் ஒரு ரீட்ரஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போச்சு. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 24,700 அந்த ரேஞ்ச் தான், 670 to 700 அந்த ரேஞ்ச் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 665 வரையும் போயிருக்கு, 670 வரையும் போகல. ஸோ இந்த லெவல்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் நம்ம டவுன் ட்ரெண்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த டவுன் ட்ரெண்டுக்கான ரெடியாக நாளைக்கு வந்து இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் எப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த லெவலை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. 24,600க்கு பிலோ வந்துச்சு அப்படின்னா செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். 540 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் நெக்ஸ்ட்டு 640 வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 540ல் ஒரு ரிவர்சல் இருக்கும், அந்த ரிவர்சல் கிடச்சிச்சின்னா அங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிவர்சல் இல்லை அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் தான். இதுக்கு அப்போது இந்த இடத்துல இருந்து எனக்கு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சி அப்படின்னா அப்போ 780 வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ என்னோட கிளியர் வியூ பார்த்தீங்கன்னா போத் சைடுமே இருக்குது. பட் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அண்ட் நெக்ஸ்ட்டு எந்த லெவலில் கிராஸ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ட்ரேடிங் ஐடியா வந்து இருக்குது. ஓவரால் ட்ரெண்ட் வியூ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன் ட்ரெண்டில் தான் சப்ளைக்கான கன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. பட் ஓப்பன் ஆகிறது எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் எடுத்தால் மட்டும் தான் அப் ட்ரெண்ட் போயிருக்கு. இல்லைனா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாக நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வெளியே பார்க்கணுச்சுன்னா மறக்காம மைட்ரேஷனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.